இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை கலையின் விலை அப்படிங்கிற கதை தான். எழுத்தாளர் அகிலன் அவர்கள் எழுதியது. எழுத்தாளர் அகிலன் ரொம்ப புகழ்பெற்றவர். அவருடைய கதைகள் எல்லாமே மிகச்சிறந்த கதைகள், நிறைய கதைகள், நாவல்கள் எல்லாமே அவர் எழுதியிருக்கிறாரு. விருதுகள்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாரு. இந்த கலையின் விலை அப்படிங்கிற கதை நமக்கு ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய கதையாக, ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய கதையாக, நம்மை இன்னும் மென்மேலும் தூக்கி நம்மை நிறுத்தக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை இருக்கின்ற காரணத்தினால இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கதையை நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டேன். இந்த கதை தொடங்கும் போதே கணவன் மனைவி சண்டையோடு தொடங்குது. கதிரேசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க அவரோட மனைவி. இந்த ரெண்டு பேரும் தான் ஒரு சண்டையோடையே தொடங்குறாங்க. அவரோட மனைவிக்கு ரொம்ப கோபம். இத்தனை நாளாக என்னத்தை எழுதி கிழிச்சிட்டிங்க, எழுதி கிழிச்சது போதும், உங்கள் சிநேகிதர் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு கோபமாக பேச ஆரம்பிக்கிறார். அவரும் அதே மாதிரி கதிரேசனும் என்ன பண்ணுறாரு, கதையை எழுதி கிழித்து தான் குப்பை கூடையில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் அவள் வந்து பேசுகிறான். நீ இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற? தானாக வர்ற லட்சுமியை காலால் ஒன்றும் உதைக்காதீங்க, எழுத்த விட்டுட்டு பொழப்ப பாருங்க. 15 வருஷமாக என்ன தான் எழுதி கிழிச்சிங்க? 15 வருஷமாக நான் ஒன்றும் பிரமாதமாக எழுதவும் இல்லை, கிழிக்கவும் இல்லை. இனிமையாவது உருப்படியாக ஏதாவது எழுதலான்னு நினைக்கிறேன். முதல்ல குடும்பம் உருப்பிடுறத பாருங்கள். உடனே டில்லிக்கு போய் உங்கள் சிநேகிதர் இருக்கார அந்த பெரிய மனுஷனை போய் பாருங்கள். ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கடிதம் கிடச்சா வேலை உயரும் அப்படின்னு உங்கள் நண்பர் சுந்தரம் எழுதியிருக்காரு. 200 ரூபா யாருக்கு கிடைக்கும்? போங்க போங்க. போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 2000 ரூபா வரும். ஒன்றும் இந்த 2000ங்கிறது ஒன்றும் சாதாரண பணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற வேலையே விட்டு தொலைக்கலான்னு இருக்கேன். கணக்கு எழுதுறதுக்கும் இலக்கியத்துக்கும் இன்னும் ஒத்தே வராது. வேலையை விட்டுட்டா தெருவில் நிற்க வேண்டியதுதான். தனியாக இல்லை, எங்களையும் சேர்த்துக்கிட்டு தான். படிக்க நேரம் இல்லை, எழுத நேரம் இல்லை, 4 பேரோட பழக நேரம் இல்லை. ஆமாம், உங்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை, குளிக்க நேரம் இல்லை, தலை சீவ நேரம் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்களோட பேசவும் நேரம் இல்லை, சம்பாதிக்கவும் நேரம் இல்லை. ரொம்ப கோவம் வருது அவருக்கு. உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு, இந்த பாரு, எழுத்தோட அருமை உனக்கு என்ன தெரியும்? உங்கள் பெருமையை நீங்கள் தான் மெச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உச்சக்கட்டத்தில் அவருக்கு கோவம் வந்துடுது. உடனே அவர் சொல்கிறார், போய் உன் வேலையை பார், எழுதுகிற நேரத்தில் உன்னை யார் இங்கே வர சொன்னது? உள்ளதை சொன்னால் உங்களுக்கு உடம்பு எரியும். எங்களுக்கு ஒரு வழியை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நேரமும் எழுதிக்கிட்டே உட்காந்துருங்க. யார் உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்க? 200 ரூபா அதிகமாக வந்தால் வீட்டு வாடகையை ஒழுங்காக கொடுக்கலாம், பால்காரனுக்கு பாக்கி சொல்லாமல் பணத்தை கொடுக்கலாம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டலாம். பேச்சை பாரு. வேலை உயர்ந்துட்டுன்னா கதை எழுதவே நேரம் இருக்காது. ஃபைலை கட்டிட்டு மாரடிக்க வேண்டியதுதான். அப்போ எப்படி நான் கதையெல்லாம் எழுதுறது? 10க்கும் 20க்கும் கதைகளை கட்டி அழுவுறத விட மாதம் 200 ரூபா ஆஃபீஸ் பேப்பரை கட்டி அழுவலாம் அப்படின்ன உடனே திருப்பியும் அவருக்கு கோவம் வந்து கண்ணெல்லாம் சிவந்து போகுது. அவரை பார்க்குறாரு. இந்த மனைவி பொன்னம்மா இருக்காளே, இவ ஒன்றும் என்னோட மனைவியே கிடையாது, என்னோட எதிரி தான் இவ அப்படின்ன உடனே அப்படி முறைச்சி பார்த்த உடனே அவள் சொல்கிறா, இந்த முன்கோபத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறது, வீட்டில் மட்டும் அப்படியே எந்த நேரமும் அப்படியே முறுக்கிட்டு நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி அவள் என்ன பண்ணுறா, அப்படியே நகர்ந்து போயிடுறா. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. ஒன்றும் சரியாக இல்லை. எல்லாத்தையும் சுட்டி சுட்டி குப்பை கூடையில் போட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு மனசு ரொம்ப அலப்பாயுது. சரியா அமைதியாக கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வராங்க. அந்த 2 பேரும் வந்து இவர்கிட்ட உன்னை பற்றி அதில் அந்த இதில் தப்பாக எழுதியிருக்கான், இந்த இதில் தப்பாக எழுதியிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் இவரை பற்றி ஒரு கோபமாகவோ இல்லை இவர் எழுதின கதையில் ஒன்றுமே இல்லைன்னோ யாரோ விமர்சனம் பண்ணதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. இவருக்கு ஏகப்பட்ட எரிச்சலில் இவர் வராரு. இதெல்லாம் வேறையா அப்படின்னு
அவருக்கு ரொம்ப கோபம் வருது. சரி சரி அப்படின்ட்டு அவங்க 2 பேரோடையும் ஒரு வழியாக பேசி அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்குள்ளேயே வர்றாரு. எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை தான், வெளியில் போனாலும் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. இந்த கதையை எப்படியாவது எழுதிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் கதை எழுதுறதுக்கான மனநிலை அவருக்கு வரல. நிறைய கடிதங்கள் வந்து கிடக்கு. சரி போ, அந்த கடிதங்களையாவது படிக்கலாம் அப்படின்னுட்டு அந்த கடிதங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சில கடிதங்கள் வந்து பத்திரிகைகளில் இருந்தே வந்திருக்கு. சில கடிதங்கள் இவர் எழுதின கதையை பாராட்டி வந்திருக்கு. சிலது வந்து அவங்களோட சொந்த பிரச்சனையை சொல்லி இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இன்னும் சில பேர் ஏதாவது உங்களால் பண உதவி பண்ண முடியுமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கடிதத்தை படிக்கிறாரு. படிச்சுக்கிட்டு என்னடா இது, நம்மளால் எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கெல்லாம் நம்மளால் எப்படி தீர்வு சொல்ல முடியும், இதெல்லாம் எப்படி நமக்கு தீர்க்கறதுன்னே நமக்கு தெரியல, இவங்களோட பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படி தீர்க்கறது அப்படின்னுட்டு அப்படியே ஒவ்வொன்றா நகர்த்திக்கிட்டே போகிறாரு. அதுலேயும் ஒரு திருப்தி அந்த மாதிரி தெரியலை அவருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு சாய்வு நாற்காலி, அப்போல்லாம் ஈஸ்ட் சேர்னு ஒன்று இருக்கும். அந்த ஈஸ்ட் சேரில் தான் எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் இருக்கும். அதில் தான் கொஞ்சம் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்குவாங்க. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த ஈஸ்ட் சேரில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். நிறைய பேர் இவருக்கு நல்ல வாசகர்கள்லாம் வேறு இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனாலும் அவரை பற்றி திட்டுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க, இவரை பற்றி பொறாமையாக பேசுகிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. தாக்குதல் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது, பாராட்டுகள் இருக்குது, எல்லாமே இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த நேரம் என்ன ஆகுது, பள்ளிக்கூடம் போயிருக்கிற பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த பிள்ளையோட சட்டையில் ஒரு கிழிசல் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறாரு அவர். பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்ன பண்ணுறது, பிள்ளையோட சட்டை இப்படி இருக்குது. சரிப்போ, பொன்னம்மா சொல்கிறத கேட்டுட்டு நம்ம டெல்லிக்கு போக வேண்டியதான். எழுதி என்ன பிரயோஜனம், எழுத்தால் ஏதாவது பலன் கிடைச்சா பரவாயில்ல, அதுவும் ஒன்றும் கிடையாது. எழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிள்ளைய வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதையும் வீட்டுக்கு வேணுங்கிறதையும் செய்ய வேண்டியது தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது வாசலில் ஒரு சைக்கிள் பெல்லு சத்தம் கேட்குது. கேட்டுட்டு அந்த சைக்கிளில் வந்திருக்கிறவர், சார் தந்தி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொன்னம்மா வேகமாக போய் அந்த தந்தியை வாங்கும்போது எழுத்தாளரும் வேகமாக அங்கே போகிறாரு. தந்தியை வாங்கி பார்த்தா அந்த தந்தியில் என்ன இருக்குன்னா, உடனே புறப்படுங்க, சென்னைக்கு வந்து எந்த வண்டியில் வர்றீங்க அப்படின்னு தந்தி கொடுங்க, புதுடில்லி ரயிலடியில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த புறமுகர் ஒரு வாரத்துக்குள்ளார வெளிநாடு போயிடுவார், அதுக்குள்ளே நம்ம நேரடியாக வந்து பார்த்தா வெற்றி கிடைக்கும் வாங்க அப்படின்னு அவர் நண்பர் சுந்தரம் ஒரு தந்தி ஒன்று கொடுத்துருக்குறாரு. அந்த தந்தியை வாங்கின உடனேயே பொன்னம்மா அவரை வந்து மேற்கொண்டு யோசிக்கவே விடலை. ஒரே உற்சாகம் அவளுக்கு. என்ன பண்ணுறா, பரபரன்னு அவரோட சட்டை வேட்டியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளார வைக்கிறா. அதுக்கு மேலே ஒரு படுக்கையை ஒன்று சுருட்டி அது மேலே வைக்கிறா. ஒரே அழுதுகிட்டே அவனோட பேசுகிறா. பேசிக்கிட்டே நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நம்ம குடும்ப கஷ்டம்லாம் அப்படி தான் தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த அழுதுகிட்டே அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சு அவனை ரயிலுக்கு போகிறதுக்கு தள்ளி விடாத குறையாக பிடிச்சி தள்ளியே விட்டுடுறா. அவரும் என்ன பண்ணுறாரு, திருச்சியிலேருந்து அந்த கதிரேசன், அவர் தான் எழுத்தாளர், பேரை அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் அந்த கதை போக்கில் மறந்துடுறேன். அந்த எழுத்தாளர் கதிரேசனை பிடிச்சி தள்ளி விட்ட உடனே ஒரு வழியாக அவர் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில் வந்து டெல்லி போகிற ரயிலில் இடமும் பிடிச்சிக்கிட்டு நண்பருக்கு ஒரு தந்தியும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உட்காந்துருக்கும்போது அவரோட மனசு நினைக்குது, 200 ரூபாயா கதை எழுதுறதா, 200 ரூபாயா கதை எழுதுறதா அப்படின்னு யோசித்து பார்க்குறாரு. உத்தியோகம் மட்டும் மாறிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நம்ம எழுத முடியாது. எழுத்தை நம்பினோம் அப்படின்னா கௌரவமாக பிழைக்க முடியாது. இப்போ இங்கே இருந்துக்கிட்டே வேணும்னா அந்த வேலை பார்த்துக்கிட்டே சில பரீட்சையெல்லாம் எழுதலாம்.
ஆனால் என்ன பண்ணுறது, பரீட்சை எழுதணும்னு தோணவே இல்லையே. இல்லை ஏதாவது கதைகள் எழுதணுங்கிற ஆசை தானே வந்துக்கிட்டே இருந்தது இது வரைக்கும். அதனால தானே இவர் அதிலேயே மூழ்கி போயிட்டார், வேலையை பற்றி கவனிக்கவே இல்லை. உலகத்தில் இவரோட புகழ் இருக்குது, வர்றவங்க போகிறவங்கெல்லாம் இவரை ரொம்ப பாராட்டுறாங்க. இப்போ பாராட்டு கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது, ஆனால் பணம் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு அப்படி பார்க்குறாரு. ஒன்றும் அவரோட பெட்டியில் நிறைய பேரெல்லாம் உட்காந்துல்ல, ஒரு 5 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே அவர் யோசிக்கிறார். மறுபடியும் வந்து வேலை மட்டும், இந்த புது வேலை மட்டும் கிடச்சிட்டுதுன்னா வசதி, நல்ல வசதி தான். இப்போ இருக்கிற மாதிரி 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலையாள் கிடைக்கும், மதிப்பு மரியாதை அந்தஸ்து, அந்த அலுவலக வட்டாரத்தில் ஒரு செல்வாக்கு எல்லாம் இருக்கும். வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கலாம், சந்தைக்கு போய் காய்கறி கூட வாங்கிட்டு வர வேண்டாம், எல்லாத்துக்கும் ஆள் கிடைக்கும். ஆனால் எழுத்தாளனாக முடியாதே, எழுத்தாளனாக முடியாதே. அதுதான் அவருடைய இதயத்தில் மறுபடியும் மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்குது. அதோட நாம் தான் என்ன பெருசாக எழுதி கிழிச்சிட்டோம். எழுதி அனுப்புனதை விட குப்பை தொட்டிக்குள்ளே போட்டது தானே அதிகமாக இருக்குது. இந்த 15 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக சாதித்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் சாதிக்கலாங்கிற எண்ணம் மாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவர் வந்து நினச்சிக்கிட்டே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்காரு. ஏன்னா இங்கேருந்து டெல்லி போகிற வரைக்கும் நேரம் போகணுமே, அதுக்காக அந்த புத்தகங்களில் 1-2 புரட்டி படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் மனைவி பொன்னம்மா சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. சென்னைக்கு போனோன்னா உடனே ஒரு கடிதம் போடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்துருக்காங்க. அதை அவர் மறந்துட்டார். அதனால் என்ன பண்ணுறாரு, பரபரன்னு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே போட்டிருக்கணும் அந்த கடிதத்தை. சரி பரவாயில்ல, போகிற வழியில் 2-3 ஸ்டேஷன் வேறு தாண்டிட்டோம், பரவாயில்ல இங்கேயாவது ஒன்று எழுதி போடலாம் அப்படின்னுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி நான் டெல்லி நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவசரம் அவசரமாக ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு கவருக்குள்ளார போட்டு ஒட்டிடுறாரு. ஒட்டிட்டு கொண்டு போய் போடலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டேஷனில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு தயக்கம். நம்ம போகிற நேரத்தில் ட்ரெயின் புறப்பட்டுட்டுதுன்னா எப்படி ஓடி வந்து ஏறுறது? இந்த ஸ்டேஷனும் ரொம்ப சின்ன ஸ்டேஷனாக இருக்குது, ஒரு அரை நிமிஷமாவது நிற்குமா நிற்காதா அப்படின்னு தெரியல, எப்படி கொண்டு போய் போட்டுட்டு வர்றது அப்படின்னு தலையை நீட்டி நீட்டி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் அந்த இடத்துல ஒரு இளைஞன் ஒருத்தர் அவசரமாக கீழே போயிட்டுருக்காரு. அவர் உடையெல்லாம் பார்த்தா வெளிநாட்டு உடை மாதிரி, மேல்நாட்டு உடை, கையில் புத்தகங்கள் இருக்குது. அவர் பார்க்கும்போது அவர் தமிழரா தெலுங்கரா ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கலாம், இல்லை ஒரு கல்லூரி மாணவராக இருக்கலாம். ஒரு பரபரன்னு நடந்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னுக்கிட்டு இந்த கதிரேசன் என்ன பண்ணுறாரு, சார் தயவு செஞ்சு இந்த லெட்டரை அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இளைஞருக்கு ரொம்ப இது மாதிரி கூப்பிட்டு கேட்ட உடனே ஒரு அலட்சியமாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு அவசரமான வேலை, உடனே வெளியில் போகணும், மன்னியுங்கள் அப்படின்னு பதில் சொல்கிறார். உடனே கதிரேசன், அவசரமான கடிதம், ஒரு அரை நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது, அப்படியே போட்டுட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு, இந்த இளைஞருக்கு ஒரே எரிச்சல், முகத்தை சுழிச்சிக்கிட்டு மறுத்து பேச முடியல. வேண்டா வெறுப்போடு என்ன பண்ணுறாரு, அவரோட இடது கையை நீட்டி டக்குன்னு அந்த கடிதத்தை வாங்கிட்டு அங்கே போகிறாரு. போட்டுடுறாரு. போட்டு அப்போ போடும்போது திடீர்னு ரயில் புறப்பட ஆரம்பிக்குது. அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு, சார் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றாரு. ஓடி வரும்போது கதிரேசன் பார்க்குறாரு, வண்டி மெதுவாக அப்படியே போகுது. அந்த பையன் கையில் வச்சுருந்த ஒரு கடிதம் இல்லை, கையில் வச்சுருந்த புத்தகம் வந்து கீழே நழுவி விழுது. அந்த பையன் ஓடி வந்து கதிரேசனோட கையை பிடிச்சிட்டு, சார் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, கடிதத்தோட ஓரத்தில் தான் உங்கள் பேரை பார்த்தேன், உங்களை எனக்கு பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா சார், ரொம்ப நாள் ஆசை தெரியுமா சார், இந்த புத்தகத்தில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க சார் அப்படின்னுட்டு அந்த ட்ரெயின் ஓடிட்டு மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அதை கொடுக்குறாரு. கதிரேசன் என்ன பண்ணுறாரு, அந்த புத்தகத்தை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் மனசு என்ன நினைக்கிதுன்னா, ஐயோ இவர் கீழே விழுந்துட போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது.
புத்தகத்தை கையில் கொடுத்த உடனே அந்த புத்தகத்தை டக்குன்னு அந்த இளைஞர் வாங்கிக்கிறாரு. வாங்கின அந்த ஒரே ஒரு வினாடி தான் அவர் கையையும் விட்டுடுறாரு. அந்த எழுத்தாளர் கையை பிடிச்சிருந்த அந்த கையையும் விட்டுடுறாரு. 2 பேரும் கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிறாங்க. ரயில் வேகமாக புறப்பட ஆரம்பிக்குது. கதிரேசன் அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட விரல் நுனியை பார்க்குறாரு. அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. அந்த விரல் நுனியில் ஒரு சொட்டு கண்ணீரை பார்க்குறாரு. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இந்த வட்ட வடிவமான முத்து மாதிரி இருக்கிற அன்பு காணிக்கை தான் அது. அடுத்த வினாடி அந்த கண்ணீர் உலர்ந்து தான் போயிடும். ஆனால் அந்த ஈரம் இருக்குல்ல, அந்த கண்ணீரின் ஈரம் இருக்குல்ல, அது எழுத்தாளரோட ரத்தத்தோட ரத்தமாக வேர்வையோட வேர்வையாக 2 கலந்து போச்சு அந்த வாசகரோட கண்ணீர். கதிரவனுக்குள்ளார இருந்த அந்த கலை உணர்ச்சி அப்படியே பொங்கி அப்படியே ததும்பி குமுறி வருது. எங்கேயோ கண் காணாத ஒரு ஆந்திர பிரதேசத்தில் எனக்காக ஒரு தமிழ் இதயம் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்னுடைய கலைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்குதே. கலைத்தொழிலில் கிடைக்கிற இன்பம் வேறு எதில் கிடைக்கும்? 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த கண்ணீரை போய் நான் இழக்க முடியுமா? முடியாது. கண்ணீரை ஒரு நாளும் நான் இழக்க முடியாது. குழந்தைங்க கிழிஞ்ச சட்டை போட்டால் போட்டுக்கிட்டும், பால்காரனுக்கு பாக்கி சொன்னால் சொல்லிக்கிட்டும், வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னா நான் தவணை கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த கண்ணீரை இழக்க என்னால் முடியவே முடியாது. இந்த கலைக்கு விலை என்ன? புகழாக இருக்கட்டும், இகழாக இருக்கட்டும், பெருமையாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த விலை மதிக்க முடியாத இந்த ஒரு சொட்டு அன்பு கண்ணீர் இருக்கே, இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் மனசு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஸ்டேஷனில் நம்ம கீழே இறங்கிட வேண்டியதான். டெல்லிக்கெல்லாம் போக வேணாம், நேராக திருச்சிக்கு போகணும். ஆனால் அங்கே போய் பொன்னம்மாவுக்கு நம்ம என்ன கதை சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு பொன்னம்மாவுக்காக ஒரு கதையை அவருடைய மனம் தயார் செய்ய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி அகிலன் அந்த கதையை முடிக்கிறாரு. மிக அற்புதமான கதை. நாம் கூட நிறைய பேர் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, நான் என்ன பண்ணி என்ன செய்கிறது, ஒன்றும் பெரிய செழுமை இல்லையே அப்படின்னு வருந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இவருடைய வார்த்தை ஒரு ஆறுதலாக அப்படியே மேலே அப்படியே மெல்லிய மயிலிறகால் துடைத்து விடுவது போல இருக்குது. மனம் ரொம்ப வருத்தப்படுபவர்களுக்கு எப்போவுமே இவருடைய கதைகளின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆறுதல் அளப்பரிய ஆறுதல் தான். மிக்க நன்றி இவ்வளவு நேரம் நீங்கள் கதை கேட்டதுக்கு. தொடர்ந்து நான் சொல்கிறேன், தொடர்ந்து கதை கேளுங்க. நன்றி.